உயிர்களுக்கு தொடர்ந்து பிறப்பு வந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி பிறப்பு வருவதற்கு காரணம் ஆன்மாக்கள் செய்த வினைதான் காரணம். அந்த வினையினுடைய தொடர்ச்சியை முழுமையாக உயிர்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பிறவி வழக்கு, பிறப்பு தொடர்ந்து வருவது. பிறப்பை திருவள்ளுவநாயனார் பெருங்கடல் என்று போற்றுகிறார். பிறவி பெருங்கடல், பிறவி பெருங்கடல், பெரிய கடல் பிறப்பு. இந்த பிறப்பை ஏன் கடல் சொன்னார்? அதற்கு உரை எழுத வந்த பெரியவர் கூறுகிறார், பரிமேலழகர், காரண காரிய தொடர்ச்சியாக வருவதின் பிறப்பை கடல் என்று கூறினார். பிறப்பு என்பது காரணகாரிய தொடர்ச்சியாக வருவது. அப்படி காரணகாரிய தொடர்ச்சியால் வருவதால் பிறப்பை பெருங்கடல், அந்த பிறவி வழக்கு அறுக்க பிறவி தொடர்பு. பிறவியினுடைய தொடர்பு எதனால் வந்தது? வினையின் காரணத்தால் வந்தது. அந்த வினையை முழுவதும் நீக்கி ஆன்மாக்கள் கடைத்தேற வேண்டும் என்கிற கருணையினாலே பிறவி தொடர்பை அறுக்க செய்யக்கூடிய தலைவனான சிவபெருமான், நடராஜ பெருமான் நின்ற நிறுத்தம், நிறுத்தம் என்ற சொல்லுக்கு நடனம் என்று பொருள். நடனம் செய்கின்றான். அந்த நடன நிலை நம்மை காப்பதாக என்று அருமையா நமக்கு காட்டுகிறார். எனவே பிரம்மா, திருமால், தேவர், தேவேந்திரன் ஆகிய எல்லாரும் சகலம்தான். சகல வர்க்கத்து ஆன்மாக்கள் தான். அவர்கள் பசு வர்க்கத்தினர். அவர்களால் இறைவனை அறிய முடியவில்லை. அதற்கு மேலும் வேதம், சாஸ்திரம், ஸ்மிருதி, புராணம், கலை, ஞானம், விரும்பும் அசபை, வைகரி, ஆதி திறன்கள் மேலாம் நாத முடிவான எல்லாம் பாச ஞானம். இது அருளந்தி சிவாச்சாரியார் சிவஞான சுத்தியார்ல காட்டுகிறார். எனவே பாச ஞானத்தால் இறைவனுடைய உண்மை நிலையை ஒருபோதும் அறிய முடியாது. ஆக பாச ஞானத்தாலும் இறைவனை காண முடியாது, பசுஞானத்தாலும் காண முடியாது. பதிஞானத்தால் அறியக்கூடியவனாக இருப்பவன் அந்த முறையிலே பாச ஞானத்தால் காண முடியாதவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் எவர் தேரும் வகை சேமொழியாக இருக்கிறார். உயிர்களுக்கு எப்பொழுதும் நன்மையை செய்பவன் சிவபெருமான். அதனால் நன்றுடையானை தீயதிலானை என்று ஞான சம்பந்த பெருமான் திருச்சிராப்பள்ளி திருப்பதிகத்துல போற்றுகிறார். அப்படி இருக்கக்கூடிய அந்த இறைவன் ஒளியாக இருக்கிறார். ஆக அவன் எல்லா ஒளிகளுக்கும் சேமத்தை தருபவன். சிவபிரகாசத்துல உமாபதி சிவம் ஓங்கு ஒளி என்று போற்றுவதை நாம் பார்க்கலாம். பேரூர் புராணத்தில கச்சியப்ப முனிவர் ஒளியாய், ஒளியதன் ஒளியாய், ஒளியதன் ஒளியும் தனி தரும் ஒளியாக இருப்பவன் என்று அந்த ஒளியினுடைய நிலைப்பாடுகளை வைத்து காட்டுகிறார். ரொம்ப நல்ல தொடர். சேம ஒளி, அது பதியாகிய இறைவன். எவரும் தேரும் வகை, எல்லாரும் அவனுடைய கருணையை அறிந்து நாம் உய்யும் வகை, அவனுடைய அருளாலே அவனை வழிபடுகிற முறையிலே அவன் யாரும் காண முடியாதவன் என்றால் பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் காண முடியாத இறைவன் பதிஞானத்தால் காணக்கூடியவனாக
தில்லையில திருக்கூத்தை இயற்றுகிறான். அந்த கூத்துதான் நம்மை பாதுகாப்பது. இது உண்மை விளக்க நூல்ல படிச்சோம் நாம. அவருடைய நடனத்தை கண்டால் பிறப்பு இல்லை என்று நாம் பார்த்தோம். அந்த நடனம் ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் என்று மணவாசகத்தார் பிரித்து காட்டினார். ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம். ஊன நடனம் என்பது உயிர்கள் வினைக்கு ஏற்ப அந்த இன்ப துன்பங்களை அனுபவித்து குறிப்பதற்காக உடம்பு முதலிய கருவிகரணங்களை நமக்கு படைத்துக் கொடுத்தல் ஊன நடனம். ஞான நடனம் என்பது உயிர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வினைகளுக்கு ஏற்ப படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் என்கிற செயல்பாடுகளிலே அவன் உயிர்களுக்கு செய்யக்கூடியது ஞான நடனம். உலகப் பொருள்கள் மேல செய்வது ஊன நடனம். இனி ஆனந்த நடனம், அது ஊன நடனத்திலே பொருள்களை படைத்துக் கொடுத்த அந்த கடவுள் மாய இதனை உதறி வல்பனையை சுட்டு மலம் சாய அமுக்குதல் ஞான நடனம். ஆனந்த நடனம் என்பது உமையம்மை காண உயிர்கள் எப்பொழுதும் பேரின்பத்திலே திளைக்கும் பொருட்டு அவன் ஆடுகிற நடனம். அந்த நடனம்தான் நம்மை காப்பது. கொஞ்சம் விளக்கம் தெளிவாக வேண்டும் என்றால் உண்மை விளக்க நூல்ல மணவாசகனந்தார் காட்டிய அந்த பாடலை நின்ற நிறுத்த நிலை, நடன நிலை என்பதை நீங்கள் அங்கே பார்த்தால் விளக்கமாக தெரியும் என்று சொல்லி, இந்த இறைவன் பதியாக இருப்பவன், சேம ஒளியாக இருப்பவன், உயிர்களுக்கு சேமத்தை தருபவன், அந்த பெருமான் அருவமாக இருப்பவன். அவன் உருவமாக உயிர்களுக்கு வந்து கருணை செய்கிறார். உருவமாக வருகிற பொழுது அருவத்திலே இருந்து நேரடியாக உருவம் வராது. அருவம், அருவுருவம், உருவம் என்று நமக்கு வரும். அப்படி அருவமாக இருப்பது ஞான ஆகாயம், மன்றுள் நிறைந்த நிலை. அருவுருவமாக இருப்பது சேம ஒளி, அழகில் சோதிகன். அவன் நின்ற நிறுத்தம் இருக்கிறதே, அது உருவம். இந்த ரெண்டு கண்ணியில அருவம், உருவம், அருவுருவம், உருவம், இந்த மூன்று வகையான திருமேனிகளையும் உமாபதி சிவம் காட்டுகிறார். அருள்நந்தி சிவம் திருஞான சிவஞான சித்தியார்ல மூவகை வடிவங்களும் நம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுதானே என்று போற்றுகிறதை இந்த ரெண்டு கண்ணிகளில அருவமாக இருப்பது மன்றுள் நிறைந்த நிலை என்ற தொடரும், அருவுருவம் என்பது சேம ஒளி என்ற தொடரும், நின்ற நிறுத்தம் என்பது உருவம் என்ற தொடரும் நாம் நமக்கு நினைவூட்டுவதை காணலாம். அந்த முறையில அவன் பிறப்பை அறுப்பவன். சிவபுராணத்துல மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, பிறப்பருக்கும் பிஞகன் தன் பெய்கழல்கள் வெல்க. பிறப்பை அறுக்கக்கூடிய அழகான தலைக்கோளமுடையவன் பிஞகன் என்று நமக்கு காட்டுகிறார். அவனுடைய நடனத்தின் முடிந்த நிலை எது என்று சொன்னால் மணவாசகனந்தார் காட்டுகிறார். ஆனந்த வாரிதியில் ஆன்மாவைத்தான் அழுத்தல் எந்தையார் பரதம். உயிர்களை பேரானந்தத்திலே தெளிக்கச் செய்ய வேண்டும் என்பதற்காக ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாய் பேதியாய் ஏகமாய் பெண்ணுமாய் அணுமாய் போதியா நிற்கும் தில்லை பெருமான் என்று
நம்முடைய ஞான நூல்கள் சொல்லுவதை இந்த 2 கன்னிகளிலே அழகாக காட்டுகிறார் ஆசிரியர். மீண்டும் 2 கன்னியை ஒரு முறை படித்து விடுவோம். பூ மண்ணு நான் முகத்தோர் புத்தேழில் ஆங்கவர்கோர் மாமன்னு சோதி மணி மார்பன் நாமன்னும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய்விந்துவுடன் நாதம் நாதாந்தம் நடுவே தம் போதத்தால் ஆம் அளவும் தேட அளவிறந்த அப்பாலை சேம ஒளி எவரும் தேரும் வகை மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கருக்க நின்ற நிறுத்த நிலையை போற்றி என்று கூறி ஒரு போற்றியை நாம் சிந்தித்திருக்கிறோம். அவர் அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி வணங்குவோம் என்று சொல்லி இந்த அளவில இன்றைய சாஸ்திர சிந்தனையை நிறைவு செய்வோம்.